எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1982 தலைவரோட புகழ பாடின்னு இருக்கோம். எங்களோட ஒரே நோக்கம் வந்து புரட்சி தலைவரோட கட்சி அவர் ஆரம்பித்த அந்த கழகம் ரெட்டை இலையும் அதிமுக கொடியும் என்றென்றோ ஒளி வீசி பட்டொலி வீசி பறந்து இருக்கணும். அது மட்டும்தான் எங்களோட ஆசை. நாங்கள் வந்து மற்ற கழகத்தை போல் நாங்கள் வந்து ஆட்சி மாறினாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிலாம் இருக்க மாட்டோம். எங்களோட ரத்தத்தில் ஊர்னது என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்துனே இருக்கணுன்ற ஒரே ஆசைப்படுறது எம்ஜிஆர் பக்தர்கள் மட்டும்தான். அந்த பக்தர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பல லட்சக்கணக்கான இருக்கும். ஆனால் வெளியில் தெரியல. இப்போது வெளியில் தெரிய வைக்கிறதுக்கோசம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கழகம் அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை கண்டிப்பாக ஆட்சி வந்தாகணும். அதுக்கோசம் பிரிஞ்சு சென்றவங்க எல்லாரையும், பழைய மூத்த நிர்வாகிகள், இப்போ கட்சியை விட்டு பிரிஞ்சவங்க, மனஸ்தாபத்தில் போனவங்க, இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கோசம் தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கோம். இதை வந்து எங்களோட கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் எங்களுடைய இந்த எம்ஜிஆர் பக்தர்களோட தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இந்த எம்ஜிஆர் பக்தர்களோட இந்த சின்ன கோரிக்கையை எங்கள் பொதுச் செயலாளர் கேட்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவர் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த விருப்பம் இருந்தால் கூட இருக்கிறவங்களால அவருக்கு கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்குது. எங்களை போல ஒரு பொதுவான ஆட்கள் வந்து அதை சொன்னோம்னா அவர் அதை கேட்பாரு. அதனால் அவர் கேட்டுட்டு யார் யார் பிரிஞ்சு சென்றாங்களோ எல்லாரும், இப்போ இல்லாத கட்சியில் இல்லாதவங்க எல்லாரையும், இப்போ கேசி பழனிசாமி முதல் கொண்டு, அண்ணன் சைதியார் முதல் கொண்டு, இன்னும் டிடிவி தினகரன் நம்ம எல்லாரும் வரிசையாக அவங்க எல்லாரையும், ஓபிஎஸ் எல்லாம், சசிகலாமா எல்லாரையும் எங்கள் கழகத்தில் சேர்த்து ஒரு ஓட்டு மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு ஓட்டு மிஸ் ஆனால் கூட அது அந்த ஒரு தொகுதியை வந்து பாதிக்குது. அதனால் ஒவ்வொரு தொகுதியும் எங்களுக்கு ஓட்டு வேணும். இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும். தலைவரோட பக்தர்களோட கோரிக்கை அதுதான். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எம்ஜிஆர் பக்தர்களோட பணிவான கோரிக்கையை கண்டிப்பாக அவர் ஏற்றுக்குன்னு எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த முறை கழக ஆட்சி, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பட்டொலி வீசி பறக்கணும். அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக செவி சாய்க்கணும்னு சொல்கிறது தான் இந்த இது. இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா அவருக்கு நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக, தொண்டராக பணியாற்றி வருகின்றேன். புரட்சித் தலைவர் மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்று ஆட்சியில் இல்லாமல் தொண்டர்களும் மக்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கழகம் பிரிந்திருக்கின்ற ஒரே காரணத்தினால் நம்ம ஆட்சியை இழந்தோம். 2021 தேர்தலிலே கழகம் பிரிந்த ஒரே காரணத்தினால் தான் நம்ம ஆட்சியை இழந்தோம். ஆனால் பிரிந்திருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த இயக்கத்தை 2024 ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எம்ஜிஆர் பக்தர்களுடைய ஒரே எண்ணம், கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும். புரட்சித் தலைவரின் எம்ஜிஆருடைய பெயர் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு நம் கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி பிரிந்திருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இருந்தால்தான் ஏனென்றால் 2021 தேர்தலிலே 135 ஓட்டு வித்தியாசத்தில், 250 ஓட்டு வித்தியாசத்தில், 900 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இப்படி இந்த பிரிந்த காரணத்தினால்தான் இந்த வெற்றி வாய்ப்பை நாம் இழந்தோம். அனைவரும் ஒன்று சேர்ந்தால் 2026 நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரும். எடப்பாடியார் அவர்கள் முதல்வர் அமர்வார்கள். இதற்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் துணை நிற்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரங்கராயல். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அதிமுக தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். 2026 அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி அமைஞ்சே ஆகணும். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற புரட்சித் தலைவரோட பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக அதில் பிரிஞ்சு போனவங்கன்னா நம்ம டிடிவி, கேசி பழனிசாமி, இது மாதிரி ஆளுங்க, இது வேலை செய்யாமல் ஒதுங்கி இருக்கிற அண்ணன் சைதியார் போன்றவரெல்லாம் வந்து மும்பரமாக அதில் ஈடுபடணும். அதுக்கு அண்ணன் சைதியாரும் லீடு கொடுத்துருக்காரு. அதை வந்து தலைமை வந்து செவி சாய்க்கணும். இன்னும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தலைவரோட படத்தை மிக பெருசாக போடணும். இது நாங்கள் எல்லா பக்தருடைய மனக்குமுறலாக இருக்குது. எல்லா பக்தருடைய மனக்குமுறலை இப்போ நான் வெளிப்படுத்துகிறேன். தலைவரோட படத்தை பெருசாக போடுங்க. உங்கள் படத்தை நீங்கள் போட்டுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை.
இருந்தாலும் உங்கள் எல்லார் படத்தை விட தலைவர் படம் மிகப்பெரியதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஓட்டு வாங்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும். ஆகவே தயவு செய்து எடப்பாடியார் அவர்கள் செவி சாய்த்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.